Hi, I'm Mithran. Welcome to Learn with Mithran channel. So, நம்ம Python part 3 of the day, நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, immutable, mutable data types and Python collectionsனா என்னன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற topic of the day. And I have made a separate playlist for Linux and shell scripting காக I have a separate playlist. And நம்மளும் Python playlistலயுமே நம்ம future topics ஆக functions, error handling, classes and objects and real time scenarios எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த கண்டென்ட்லாம் மிஸ் அவுட் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ மேக் ஷூர் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் வித்வுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் டாபிக்ஸில் நம்ம பைத்தன் இன்சுலேஷன் அண்ட் வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்ஸாக பார்த்தோங்க. ஸோ டுடே இஸ் கோயிங் டு பி ஆல் அபவுட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸை சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பைத்தானில் நம்ம ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a ஈக்குவல் டு 10 அண்ட் பிரிண்ட் a, நம்ம இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் வாட் இஸ் அ வேரியபிள், 10ன்றது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பு அண்ட் பிரிண்ட் ஏனா எனக்கு அவுட்புட்டில் ஐம் கெட்டிங் 10ன்ற அவுட்புட் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ வி ஹவ் லேர்ன்ட், லெட் மீ ஜூம் இன் பிட் ஆல்சோ. ஸோ நம்ம வேரியபிள்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி இன்புட் வாங்குறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ டுடேஸ் டாபிக் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் இந்த ஈக்குவல் டுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம். அதே மாதிரியே இப்போ நான் பி ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன் அண்ட் சேம் ஐ சே ஏ சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அண்ட் பிரிண்ட் சி. ஸோ அப்போ நம்ம இந்த ஈக்குவல் டுன்ற சிம்பிளுக்கு என்ன அர்த்தம், பிளஸ்ன்ற சிம்பிளுக்கு என்ன அர்த்தம், இதே மாதிரி பைத்தான்ல என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கு, இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறது. So let me get into my PPT, and in the PPT so what we have is, so we have different types of operators: arithmetic, assignment, comparison, logical, identity, membership and bitwise operators la irukku. So each and every operator what is it அப்படின்றத நம்ம one by one நம்ம என்ன பண்ணுவோம், segment by segment நம்ம பார்க்கலாம். So first topic is going to be what is arithmetic operators. Arithmetic operators pretty straightforward. நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம arithmetic operators னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள்ஸ் தான் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க, நத்திங் ஃபேன்சி. ஸோ இப்போ ஆப்ரேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஸோ அப்போ வி ஆர் ஸ்டார்டிங் வித் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதில் ஸோ டைரக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 10 + 10 அண்ட் இந்த லைனை காப்பி பண்ணிட்டு லெட் மீ காப்பி திஸ் அண்ட் லெட் மீ பேஸ்ட் இட். ஓகே, ஸோ அப்போ 10 + 10, 10 - 10, 10 × 10, 10 divided by 10 அண்ட் அதே மாதிரியே நமக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இஸ் ஃபைன். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா புதுசாக ஒரு 3 சிம்பிள் இருக்கு. 2 வாட்டி இப்படி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரியே நம்மளுக்கு வி ஹவ் ஆல்சோ யூஸ் சம்திங் கால்ட் அஸ் டபுள் ஸ்லாஷ், 2 வாட்டி ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் டபுள் ஸ்லாஷும் நான் கொடுத்துட்றேன். அண்ட் சிமிலர்லி தேர் ஆல்சோ யூசிங் அ நியூ சிம்பிள் விச் இஸ் கால்ட் அஸ் பர்சன்டேஜ், அந்த சிம்பிளையும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 10 + 10ன்றது எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க. ஸோ விச் இஸ் 20 வரும். 10 - 10 is going to be 0. 10 multiplied by 10 is 100 and 10 divided by 10 is நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரப்போகுது. ஆனால் நம்மளுக்கு இந்த 10 2 வாட்டி ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மீனிங் என்னன்னா, ஸோ 10 to the power of 3. ஸோ 10 to the power of 3 என்னன்னா நம்மளுக்கு 10 × 10 × 10 இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்பிரஷன் விச் இஸ் கோயிங் டு பி கிவிங் அஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் 1000. அண்ட் ஃபைனலாக 10 டபுள் ஸ்லாஷ் அண்ட் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, we will call this as quotient அண்ட் இதுக்கு பேரு ரிமைண்டர். ஸோ quotientனா என்னது, ரிமைண்டர்னா என்னது, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நான் என்ன பண்றேன், இங்க 3ன்னு கொடுத்துட்றேன், இங்கேயும் 3ன்னு கொடுத்துட்றேன், இந்த இடத்துலையும் 3ன்னு கொடுத்துட்றேன். அப்போ 10 divided by 10 அப்படின்னா நம்மளுக்கு 3.3333 போயிட்டே இருக்கும், பர்ஃபெக்டாக டிவைட் ஆகாது. ஆனால் இங்கே நான் டபுள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் பர்சன்டேஜ்ன்ற சிம்பிளும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த டபுள் ஸ்லாஷ்னா கோஷன், பர்சன்டேஜ் சிம்பிள்னா ரிமைண்டர். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் அண்ட் பர்சன்டேஜுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட ஒரு பென் அண்ட் பேப்பர் கொடுத்து நான் என்ன பண்ண சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் நான் பெயிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ சாரி, நாட் அ டயக்ராம், ஒரு மேத்தமேட்டிக் எக்ஸ்பிரஷன் நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே, ஸோ இப்போ நான் வாட் ஐம் கோயிங் டு டு இஸ், நான் லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ டேக்
ஸோ இப்போ நான் வாட் ஐம் சேயிங் இஸ் எனக்கு ஒரு ஐம் கிவிங் யூ ஒரு சிம்பிள். 1 second. Do I have old paint? No. So Windows update ஆனதுல இருந்து I'm not getting that new paint. So I guess only paint 3D தான் இருக்குன்னு நினைக்கிறேன். And it is also not a good canvas. Okay. So since it's new to me, so let me try doing this. So இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, so I have a நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நான் ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொல்றேன்னா பென் அண்ட் பேப்பர்ல இந்த மாதிரி வரைஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ வில் புட் லைக் நான் ஒரு நம்பர் என்ன நம்பர்னா 10 divided by 3 அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 10 நீங்க எழுதுவீங்க, 3 அப்படின்றத யூ வில் புட் இட் ஓவர் ஹியர். ஸோ 3 அப்படின்றத யூ வில் புட் அண்ட் இன்னொரு அகெயின் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 times 3 is 9. அண்ட் நம்மளோட ரிமைண்டர் என்னன்னு வரும்னா நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் வருங்க. அப்போ நீங்க ஒரு பென் அண்ட் பேப்பர்ல நான் ஒரு நம்பர் கொடுத்து டிவிஷன் பண்ண சொன்னீங்கன்னா இப்படிதான் ஒரு சிம்பிள் போட்டு 10 இங்கே போட்டு 3 times 3 is 9, ரிமைண்டர் 1. திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்க பாயிண்ட் வச்சு இங்க 0 போட்டு 3 times 3 is 9, ரிமைண்டர் 1. இதே மாதிரியே நம்மளுக்கு 3.3333 போயிட்டே இருக்கும். அதனாலதான் இங்க 3.33. பட் ஆனா நம்ம இங்க யூஸ் பண்றது டபுள் ஸ்லாஷ் அண்ட் பர்சன்டேஜ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்றதுனால இட் எக்ஸ்பிளிசிட்லி மீன்ஸ் எனக்கு இந்த கோஷன் மட்டும் கொடு, எனக்கு இந்த ரிமைண்டர் மட்டும் கொடு. அப்ப நான் 10 double slash 3னா அதோட கோஷன்டோட வேல்யூ என்ன வரும்னா எனக்கு இப்போ கோஷன்டோட வேல்யூ 3. பர்சன்டேஜ் 3 அப்படின்னு நம்ம அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ரிமைண்டர் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னோட வேல்யூ ரிமைண்டர் இஸ் 1 அப்படின்னு வரும். நான் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணா நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 20 0 10 3.333333 ஒரு லிமிட் ஹிட் ஆனோன்னு நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் 1000 10 to the power of 3 அண்ட் 10 double slash 3 ஓட கோஷன் 3, 10% 3 அதோட ரிமைண்டர் 1. இப்போ இதுவே நான் டபுள் ஸ்லாஷ் 2 அண்ட் பர்சன்டேஜ் 2ன்னு கொடுத்தேன்னா 10 2ஆல பர்ஃபெக்டா டிவிசிபிள் ஆகும். அப்போ கோஷன் வில் பி 5, ரிமைண்டர் வில் பி எந்த ரிமைண்டரும் வராது, அப்போ ரிமைண்டர் வில் பி 0. அப்போ நம்ம பைத்தான்ல நம்ம என்ன பண்றோம்னா we are understanding the available options. இப்போ இது எல்லாமே நான் ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவேனா அப்படின்லாம் கிடையாது. நம்ம பைத்தான்ல என்ன பண்ணியிருக்கானா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, வேரியபிள்ஸ், இன்புட்ஸ், டேட்டா டைப்ஸ் அண்ட் உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ்லாம் நாங்கள் இவ்வளோ வச்சிருக்கோம். நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சினாரியோல யூஸ் பண்ணும்போது நீங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் ஆர் தர் இஸ் இன் பைத்தன். பைத்தான்ல இதெல்லாம் டிஃபால்ட்டா பில்ட்னாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இப்போ சிமிலர்லி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் சம்திங் கால்ட் அஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னதுன்னா நம்ம ஒரு வேல்யூவை அசைன் பண்றது. ஸோ நம்ம ஆல்ரெடி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல அந்த ஒரு ஒரு வேர்டுக்கும் மீனிங் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணோம் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈக்குவல் டு அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம 10ன்ற வேல்யூவை ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணு, இது நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். ஆனா நமக்கு இங்க கூடவே இங்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல இருக்கிற எல்லா எக்ஸாம்பிளும் இங்க இருக்குங்க. ஸோ ப்ளஸ் இருக்கு, ஆனால் ஈக்குவல் இருக்கு. ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், டிவைட் ஈக்குவல், மல்டிப்ளை ஈக்குவல் அண்ட் பவர் ஆஃப் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிம்பிள் கூடயும் கடைசியில் ஈக்குவல்னு முடியுது. அப்போ இது என்னதுங்க, இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஸோ வாட் டஸ் இட் மீன்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நான் a ஈக்குவல் டு 10 பிரிண்ட் a பிளஸ் ஈக்குவல் டு 5 பிரிண்ட் a அண்ட் a மல்டிப்ளை ஈக்குவல் டு 2 பிரிண்ட் a. சாரி, ஸோ பிரிண்ட் a. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு வேரியபிள் ஏன்னு இருக்கு. அந்த வேரியபிள் ஏவை தான் நான் 3 வாட்டி பிரிண்ட் பண்றேன். ஸோ இந்த லைன்ல பிரிண்ட் ஏ பிரிண்ட் ஏ பிரிண்ட் ஏ. ஆனா இப்போ கான்செப்ட் பாருங்களேன். ஸோ முதல்ல ஏ ஈக்குவல் டு 10னா என்னோட கம்ப்யூட்டர்ல ஏன்னு ஒரு வேரியபிள் மெமரியில கிரியேட் ஆகி 10ன்ற டேட்டா ஸ்டோர் ஆயிடும். அடுத்து என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் ஏன்னு கொடுத்தனா எனக்கு அவுட்புட்ல 10ன்ற முதல் அவுட்புட் வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் இங்க ஏ பிளஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. இது ஒரு ஃபார்முலா மாதிரி. என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, ஏ, அப்புறம் உங்க ஈக்குவல் சிம்பிள், மறுபடியும் உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, ஏ. அடுத்து உங்களோட இன்பிட்வீன்ல என்ன சிம்பிள் இருக்குன்னா பிளஸ், அந்த பிளஸ்ன்ற சிம்பிள் அண்ட் உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் விச் இஸ் 5. அப்போ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா ஏ ஈக்குவல் ஏ பிளஸ் 5. அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஏ ஈக்குவல் ஏ, நடுவில் இருக்க சிம்பிள் மல்டிப்ளை 2. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி எவாலுவேட் ஆகும். இப்போ கரண்டா
பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா 10ன்னு வருது, மெமரியில 10ன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்னா a ஈக்குவல் டு a பிளஸ் 5a. இப்போ கரண்டா மெமரியில என்ன இருக்கு, a வேல்யூ 10ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல 10ன்றது வந்து உட்காருது. அப்போ 10 பிளஸ் 5 அப்படின்றது என்ன ஆகும்னா எனக்கு 15ன்னு ஆகும். அந்த 15 a வேரியபிள்லேயே போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். அப்போ ஸ்டோர் ஆச்சுன்னா எனக்கு இப்போ கரண்டா பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா இனிமே 10 வராது, இனிமே அந்த ஏக்குள்ள புது வேல்யூ 15 வந்துருச்சு. அப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா 15ன்னு அவுட்புட். அடுத்து 20th லைன் வருது. இப்போ கரண்டா என்னோட ஏ வேல்யூல என்ன இருக்கு, 20 இருக்கு. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 20 into 2 which should be evaluating to 40. அப்போ 40ன்ற புது வேல்யூவை எனக்கு சாரி 15 not 20 my bad. இப்போ கரண்டா ஏ வேல்யூ 15 இருக்கு, சாரி. ஸோ அப்போ 15 into 2. ஸோ அப்போ 15 into 2 it is going to be become 30. அப்போ 30ன்றது ஏல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ பிரிண்ட் ஏனா எனக்கு 30ன்ற அவுட்புட் வரும். நீங்களே பார்க்கலாம், நான் 3 லைன்லையும் பிரிண்ட் ஏன்னு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் 10, 15, 30ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். அப்போ நம்ம இதுதான் என்னன்னு சொல்றோம்னா, ஸோ வி ஆர் காலிங் திஸ் ஆஸ் அ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது ஈக்குவல், ஆனால் அது கூடவே பிளஸ் ஈக்குவல், மல்டிப்ளை ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம என்னன்னா ஒரு கரண்ட் வேரியபிளை அப்டேட் பண்றது. இந்த வேரியபிள்ன்ற வார்த்தையை நம்ம என்னன்னு சொன்னோம்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வேரியபிள்னா என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்களும் பார்க்கலாம், 15th லைன்ல ஏ வேல்யூ 10, 18th லைன்ல ஏ வேல்யூ 15, 21st லைன்ல ஏ வேல்யூ 30. அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா டேர்ம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சப்போ சின்ஸ் இட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங், அதனால தான் இது பேரே வேரியபிள்னு இங்கிலீஷ்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ இப்படி கொடுத்தாலுமே நம்மளோட ஃபார்முலா பிரகாரம் நம்மளுக்கு என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, ஏ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிம்பிள் இந்த பிட்வீன், ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஏ இருக்கு. அப்போ என்னோட ஈக்குவேஷன்ல என்ன வரும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஏ வேல்யூ என்னது 30 இன்டூ 30. அப்போ 30 into 30 which will be 900. எனக்கு அவுட்புட்ல 900ன்னு வரும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ஒரு ஃபார்முலா மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு தான் கத்துருக்கீங்க. இதை ஃபியூச்சர்ல இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்லையும் சரி, லூப்ன்ற டாபிக்லையும் சரி நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தும். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த பிளஸ் ஈக்குவல், மல்டிப்ளை ஈக்குவல் எல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல நம்ம கத்துக்குவோம், இது எங்க எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஃபார் நவ் இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றத மட்டும் நம்ம கத்துக்கிட்டாச்சு. But now let me move on to the next segment, which is the next operator, which is going to be something called as comparison operator. ஸோ பேர்ல என்ன இருக்குன்னா கம்பேரிசன் இருக்கு. அப்படின்னா என்னன்னா நான் ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி நான் ஒரு ரிசல்ட் சொல்ல போறேன். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஈக்குவல் போட்டிங்கன்னா அது அசைன்மெண்ட், 2 வாட்டி ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கம்பேரிசன். இதே மாதிரியே நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு 6 சிம்பிள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றது தான் we are going to look into it next. அப்போ நான் என்னோட ப்ரீவியஸ் கோடை கமெண்ட்ல போட்டுட்டு இப்போ நம்ம புதுசாக கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கான கோடை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இதை இப்படி கூட கொடுக்கலாம், a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 5, a இஸ் ஈக்குவல் டு b அப்படின்னு கொடுத்தாலுமே சரி, இந்த வேரியபிளையும் கம்பேர் பண்ணு, இல்லை டைரக்டா அந்த வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணாலுமே சரி. இப்போ a இஸ் ஈக்குவல் டு b அப்படின்னா ரெண்டு வேல்யூமே ட்ரூவா இருக்கா, சரி சேமா இருக்கா, 5 and 5 சேமா இருக்கா, ஆமா சேமா தான் இருக்கு. கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த டாபிக் தான். இவங்க யாருன்னா நம்ம டேட்டா டைப்ஸ்ல பூலியன் டேட்டா டைப்பை நம்ம பார்த்தோம். அந்த பூலியன் டேட்டா டைப்ல ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்றதா ரெண்டு விஷயம். அப்போ நம்ம ஆக்சுவலாக கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு பூலியன் டேட்டா டைப்பை தான் நம்மளுக்கு ஆன்சராக கொடுக்கும். அப்போ நான் இப்போ ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்து நான் ரன் பண்ணனா அவுட்புட் பாருங்க ட்ரூ, ஆமா ஏவும் பியும் ஒன்று தான். இப்போ அதுவே நான் வேற எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். என்னன்னா 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரியே பிரிண்ட் 10 இஸ் கிரேட்டர் தென் எனக்கு 5 ஆர் 10 கொடுப்பேன். அண்ட் சிமிலர்லி பிரிண்ட் 10 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இதே கூட பேஸ்ட் இங்கே லெஸர் தென் நம்ம மாற்றிக்கலாம், அண்ட் இங்கே லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம மாற்றிக்கலாம்.
அப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லா சிம்பிள்ஸையுமே ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 10னா ரெண்டும் ஒரே நம்பர் தானே, ஆனா நாட் ஈக்குவல்னு சொல்றேன். அப்ப இந்த கோடை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வருது. 10 இஸ் கிரேட்டர் தென் 10ன்னு சொல்றேன். 10 விட பெருசா இல்லையே, ரெண்டும் ஒரே நம்பர் தானே, அது எப்படி ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் விட பெருசா இருக்க முடியும்? ஒரே நம்பரா இருந்தா அப்ப எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. 10 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா எனக்கு ட்ரூ. 10 இஸ் லெஸ் தென் 10னா ஃபால்ஸ். திருப்பி 10 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா எனக்கு ட்ரூ. அப்ப ஒரே நம்பரா இருந்தா எப்படி சின்னதா இருக்க முடியும்? ஆனா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல், ஒன்னு சின்னதா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலாவும் இருக்கலாம். சின்னதா இல்ல, 10 இஸ் லெஸ் தென் 10னா இல்ல, ஆனா ஈக்குவல்ன்ற சிம்பிள் நான் கொடுத்ததுனால, ஆனா ஈக்குவலா இருக்கறனால எனக்கு ட்ரூன்னு வருது. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம கம்பேரிசன் ஆபரேட்டர்ல ரெண்டு சிம்பிளை நம்ம கம்பேர் பண்ணி வெதர் தே ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்றத நம்ம ரிட்டனா கொடுக்கும். அகெயின் இந்த டாபிக்குமே சரி, நம்ம கம்பேரிசன் ஆபரேட்டர், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நம்மளுக்கு அண்ட் ஆர் நாட் அப்படின்ற லாஜிக்கல் ஆபரேட்டர், இவங்க எல்லாருமே நம்ம என்னன்னா ஃபியூச்சர்ல இஃப் அண்ட் எல்ஸ்ன்ற டாபிக்ல, லூப்ன்ற டாபிக்ல வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் தம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸா கேட்பாங்க. இந்த பைத்தான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இதை எனக்கு சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொஸ்டினா கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு என்னன்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் இஃப் அண்ட் எல்ஸ் அண்ட் லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் தாங்க ஃபண்டமெண்டல்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஒரு கோடிங் கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அந்த கோடிங் கொஸ்டினா என்னன்றது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் ஃபார் நவ் லெட்ஸ் லேர்ன் த ஃபண்டமெண்டல்ஸ், விச் இஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்றதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இது சிம்பிள் கிடையாது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கிரேட்டர் தென், லெஸ் தென் சிம்பிள்ஸா பார்த்தோம். ஆனா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையா இருக்கு, அண்டு ஆறு நாட். நம்ம பைத்தான்ல ப்ரீவியஸ் டாபிக்லயே நம்ம ஒன்று பார்த்தோம், கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுல நம்ம ரெண்டு கீவேர்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம், விச் இஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இதை தாண்டி இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா பார்க்குற நம்ம கீவேர்ட்ஸ் தான் இந்த அண்டு, அதே மாதிரி ஆறு, நாட்டு, இது எல்லாமே நம்ம இன்னு, இஸ்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ அப்கமிங்ல நம்ம பார்க்க போறது. சப்போ இது எல்லாமே கீவேர்ட்ஸ். அப்ப கீவேர்ட்ஸ்னா என்னன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. இது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க பைத்தான்ல படிப்பீங்க, அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு அப்படின்றது தான் ரிசர்வ்டு வேர்ட்ஸாக கீவேர்ட்ஸ்னு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல அதே மாதிரி ஒரு 3 கீவேர்டு பார்க்குறோம், விச் இஸ் அண்டு, ஆறு, நாட். இப்போ அண்ட் ஆர் நாட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த அண்ட் ஆர் நாட்டை பத்தி நீங்க கத்துக்கணும்னா உங்களுக்கு இந்த ஒரு டேபிளை நீங்க கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். ஸோ இந்த டேபிள்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரெண்டு இன்புட் வாங்க போறோம். அண்ட் டேபிள் பொறுத்த வரைக்கும் அதை மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் என்னன்னா ட்ரூ என்னன்னு வச்சுக்கோங்க, ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. அப்படி ஒரு அசம்ஷன் மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. சப்போ ட்ரூனா 1 அண்ட் 1, இங்கேயும் 1, ஃபால்ஸ்னா 0, அண்ட் ட்ரூ ஃபால்ஸ் இஸ் 0, அண்ட் ட்ரூனா 1, அண்ட் இங்கேயும் ஃபால்ஸ் இஸ் 0, இங்கேயும் 0. அப்போ மல்டிப்ளிகேஷன் அண்ட்னா மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா ரெண்டு இன்புட் ட்ரூவா இருக்குன்னா என்னோட அவுட்புட் ட்ரூ தாங்க. ஏதாவது ஒரு இன்புட் ஃபால்ஸா இருந்தாலும் என்னோட அவுட்புட் என்ன ஆகும்னா ஃபால்ஸ் ஆகும். அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், 1 into 1 is 1, 1 into 0 0, 0 into 1 0, 0 into 0 அப்பயும் 0 தான். அப்ப நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்ல ரொம்ப சிம்பிளா மனப்பாடம் பண்ணணும்னா அண்ட் டேபிள்ல ரெண்டு இன்புட்டும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் டோட்டல் அவுட்புட் ட்ரூ. ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் ஆனாலும் டோட்டலா ஃபால்ஸ் ஆயிரும். அப்ப சிமிலர்லி நம்ம ஆர் டேபிள்ல பாத்தீங்கன்னா அடிஷன் சொல்லலாம். ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலுமே டோட்டல் அவுட்புட் ட்ரூ தாங்க. அப்ப 1 + 1 இப்போதைக்கு ட்ரூனே இருக்கட்டும், ஏன்னா அவுட்புட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். 1 + 0 1 தான், 0 + 1 இப்பயும் 1 தான். 0 + 0வா இருந்தா மட்டும்தான் ஃபால்ஸ். அப்ப ஆர் டேபிள் அடிஷன் சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவா இருந்தாலுமே டோட்டல் அவுட்புட் ட்ரூ. எல்லாமே ஃபால்ஸ் ஆனாதான் டோட்டல் அவுட்புட் ஃபால்ஸ் ஆகும். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு நாட் டேபிள்னு சொல்லிட்டு இருக்கு. நாட் டேபிள்னா என்னன்னா நாட் ட்ரூன்றது ஃபால்ஸ், நாட் ஃபால்ஸ்ன்றது ட்ரூ. தமிழ்ல சொல்லணும்னா இது உண்மைன்னு சொல்றதும் சரி, இது பொய் இல்லைன்னு சொல்றதும் சரி, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்ப நான் ஒரு விஷயத்த இது உண்மைதாங்க, இது பொய் இல்லைங்க, அப்ப பொய் இல்லைங்க. அப்ப நான் என்னன்னா நான் நாட் இல்லை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணனால அது ஆப்போசிட் ஆயிருக்கு. இது பொய்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஆக்சுவலி உண்மை அப்படின்ற வார்த்தை சொல்றதுக்கு மீனிங்.
அப்போ நாட்னா என்னன்னா நம்ம என்ன வார்த்தை நாட் ஃபால்ஸ்னா அது இட்ஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு மீனிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த அண்ட் ஆர் நாட்டை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட். ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் 5 இஸ் லெஸ் தென் 6 அப்படின்னு நான் கொடுப்பேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை கொஞ்சம் நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் 5 இஸ் லெஸ் தென் 6. இதே மாதிரியே ஒரு ஈக்குவேஷன் காப்பி பண்ணுவோம். 5 இஸ் கிரேட்டர் தென் 6 நான் மாத்துறேன். இதே லைனை காப்பி பண்ணுவோம். இங்கே அண்டுக்கு பதில் ஆறுன்னு மாத்துறேன். அண்ட் அதே மாதிரியே இங்கேயும் பிரிண்ட் நாட் 10 இஸ் ஈக்குவல் டு 10 இப்படி கொடுக்குறேன். அப்போ நம்ம அண்டு ஆறு நாட்டை வச்சு நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் 10 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்னன்னா எனக்கு அவுட்புட்ல ட்ரூ. அண்டு 5 6 விட சின்னது, ஆமா கரெக்ட் தான், அப்போ ட்ரூ. அப்போ என்னோட டேபிள் பிரகாரம் ட்ரூ அண்ட் ட்ரூ என்னோட வேல்யூ என்ன வரும்னா எனக்கு ட்ரூன்னு தாங்க வரப்போகுது. ஸோ சிமிலர்லி நம்மளுக்கு என்னன்னா இப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 10 இஸ் ட்ரூ அண்டு 5 6 விட பெருசா, அது தப்பாச்சே, அப்போ அது ஃபால்ஸ். ஸோ அப்போ அண்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இன்புட் ஃபால்ஸாக இருந்தாலுமே சரி எனக்கு என்ன ஆகும்னா டோட்டல் அவுட்புட்ன்றது ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ ரெண்டாவது அவுட்புட் ஃபால்ஸ். இப்போ இதே சினாரியோவை நம்ம மூணாவதா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மூணாவதா எக்ஸாம்பிள் என்னன்னா இங்கே அண்டுக்கு பதில் ஆறுன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிருக்கேன். 10 இஸ் ஈக்குவல் டு 10 இஸ் ட்ரூ தான், 5 கிரேட்டர் தேன் 6ன்றது எனக்கு ஃபால்ஸ். ஆனால் இப்போ நம்ம ஆறுன்ற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கனால ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலுமே என்னோட டோட்டல் அவுட்புட்டு ட்ரூ தான். அண்ட் ஃபைனலாக நான் நாட்டு போட்டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நாட் ட்ரூனா ஆக்சுவலி இட் இஸ் எவாலுவேட்டிங் டு ஃபால்ஸ். ஸோ அப்போ இந்த 4 கோடை மட்டும் நான் ரன் பண்ணனா நீங்களே பார்க்கலாம் ட்ரூ ஃபால்ஸ்னு அவுட்புட் வருதுங்க. அப்போ இந்த கான்செப்டுமே நம்ம ஃபியூச்சரில் இஃப் அண்ட் எல்ஸ் அண்ட் லூப்ன்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸோ வி ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன், லாஜிக்கல் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு நம்ம 4 ஆப்ரேட்டர் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4 ஆப்ரேட்டர்ன்றது நம்ம ரிப்பீட்டேட்டிவா அடிக்கடி யூஸ் பண்றது. ஆனா அதை தாண்டி நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ரொம்ப ரொம்ப ரேரா தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அது என்னன்றதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். பட் ஃபார் நவ் நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறோம்னா ஒரு நியூ டாபிக் குள்ள போக போறோம். இதை கொஞ்சம் நான் பேசிக்ஸ் நம்ம சொல்லிட்டோம்னா அது இங்கேருந்து ஜம்ப் பண்ணி நம்ம மறுபடியும் இந்த ஆப்ரேட்டருக்கு நம்ம கம்பேக் பண்ணலாம். சப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா பைத்தான்ல கலெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கத்துக்கப்போம். அண்ட் அது கூடவே மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள்னா என்ன, இது ரெண்டுமே ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் பைத்தான்ல நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்னா இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன் அண்ட் நம்ம காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் காம்ப்ளெக்ஸ் யூஸே பண்ண மாட்டோம். மெயினாக இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 4 டேட்டா டைப்பை தாண்டி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 கலெக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ கலெக்ஷன்னா என்னன்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்ப்போம். நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக லிஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு தனி வீடியோ, டியூப்பிளுக்கு மட்டும் ஒரு தனி வீடியோ, செட்டு மட்டும், டிக்ஷனரி மட்டும், அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் ஒரு 5 வீடியோ அப்கமிங்கில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தட் நம்ம லிஸ்ட்டுக்குள்ள இன்டெப்த்தாக A to Z பார்த்துருவோம். அதே மாதிரியே நான் ஒரு செப்பரேட் வீடியோ ஃபார் லூப் அண்ட் இஃபெனட்ஸ், இதுதான் நம்மளோட அப்கமிங் டாபிக்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு லிஸ்டா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், இன்டெப்தா பார்க்க போறது. ஸோ வாட் இஸ் அ லிஸ்ட்னா இனிமே இந்த டாபிக் அப்புறம் உங்களுக்கு வாட் இஸ் அ லிஸ்ட்ன்ற சொல்லக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் அ லிஸ்ட். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் சினாரியோ இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம் சினாரியோ என்னன்னா நான் உங்ககிட்ட ஒரு 10 நம்பரை நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஸ்டோர் பண்ண வைக்க சொல்றேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு ஸ்டோர் 10 நம்பர்ஸ். ஸோ 10 நம்பர்ஸ் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, A is equal to 1, B is equal to 2, C equal to 3, D equal to 4, E is equal to 5, F is equal to 6ன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி you have to keep on creating new variables for each and every value. இப்போ நான் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ். இப்போ சடனாக பிரிண்ட் நம்பர் 6 அப்படின்னு கேட்குறேன்னா அது நான் டியில் வச்சேனா, இல வச்சேனா, எஃப்ல வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ நான் ஒரே வேரியபிள்குள்ள மல்டிபிள்
நம்பர்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? அப்போ அங்கே தான் நம்மளுக்கு வரப்போகிற டாபிக் விச் இஸ் கோயிங் டு பி கலெக்ஷன். அப்படின்னா ஒரே வேரியபிள்குள்ளே நம்ம மல்டிபிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அந்த யாருன்னா முதல்ல நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் விச் இஸ் லிஸ்ட். ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா பை யூசிங் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிங்கன்னா அதை நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், இங்கே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஏ, அதோட டைப் ஆஃப் ஏவும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டைப்னா என்னன்னா அது என்ன டேட்டா டைப்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிலாங்கிங் டு லிஸ்ட் அப்படின்னு வருது. அண்டு லிஸ்ட்ன்றதுக்குள்ள இப்போதைக்கு வெறும் இன்டீஜர் தான் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன டேட்டா டைப் வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2.66 இங்கே 4 தூக்கிட்டு நான் ஹலோ அப்படின்னு நான் போடுறேன். 6 தூக்கிட்டு ஃபால்ஸ்ன்னு ஒரு பூலியன் டேட்டா டைப்பை வைக்கிறேன். 9Jன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வைக்கிறேன். அண்ட் இங்கே போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங் நான் வைக்கிறேன், ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ நான் ரன் பண்ணாலும் யூ கேன் see here I'm getting the same output. அப்போ லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ். அப்போ மல்டிபிள் டேட்டா டைப்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம லிஸ்ட்ன்ற ஒரு கலெக்ஷன் டாப்பிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. லிஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக் 3 கேரக்டரிஸ்டிக் இருக்கு, நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னா லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்டு. ஆர்டர்னா என்னன்னா நீங்கள் இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வருது, மொத்த லிஸ்ட்டும் இப்படி பெருசாக ஒரு அவுட்புட்டில் வருது. ஏன்னா ஏன்ற வேரியபிள்குள்ளே தான் என்னோட லிஸ்ட் இருக்குது. அப்போ மொத்த லிஸ்ட்டும் அவுட்புட்டில் வருது. இப்போது பைத்தான் என்ன பண்ணுன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு அதுவே ஒரு நம்பர் அசைன் பண்ணுங்க. 0, 1, 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இண்டெக்ஸ். நிறைய இருக்கிறதுனால இண்டெக்ஸஸ் ப்ளூரல். அப்போது நம்மளுக்கு இப்படி 0, 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸஸ் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் அசைன் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு மொத்த லிஸ்ட்டும் வருது. இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட்டை மட்டும் எனக்கு ஹலோ மட்டும் பிரிண்ட் பண்ணோன்னா இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் பயன்படுத்துவீங்க. ஸோ அப்போ ஏ பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எனக்கு 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஏ ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்கள் ஹலோன்ற வார்த்தை மட்டும் அவுட்புட்டில் வருது. இதுவே ஏ ஆஃப் 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 2.66 மட்டும் வரும். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இண்டெக்ஸ்ன்றது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃப்ரம் 0 த இண்டெக்ஸஸ் வில் பி ஸ்டார்டிங். அப்படியே 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா இண்டெக்ஸஸ் போகும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா வி ஆர் காலிங் திஸ் ஆஸ் அ நம்ம பைத்தான் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இண்டெக்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இதனால நான் இதை என்னன்னு சொல்கிறேன்னா இட்ஸ் ஆர்டர்டு அப்படின்னு நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். ஆர்டர்னா என்னன்னா 0, 1, 2, 3ன்ற ஒரு ஆர்டரில் என்னோட ஒவ்வொரு எலமெண்ட்டும் லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்போ முதல் பாயிண்ட் லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்டு. ரெண்டாவது பாயிண்ட் இட் இஸ் சேஞ்சபிள். சேஞ்சபிள் என்னன்னா நான் எப்போ வேணாலும் என் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இப்போ நீ ஏ ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு ஹலோன்றது வேண்டாம், இனிமேல் நீ என்ன ஆயிருன்னா 99.99 அது மாதிரி சரி பாயிண்ட் இல்லை சும்மா 99,999 அந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பராக மாறிடுன்னு நான் கொடுத்து பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம் ஹலோன்ற இடத்துல அந்த எலமெண்ட் டெலீட் ஆகிட்டு இங்கே புதுசாக 99,999ன்னு சொல்லிட்டு வருது. அப்போது எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் சேஞ்சபிள். நீங்கள் எந்த எலமெண்ட்டை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு இங்கே மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை பற்றி செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்கை நான் மேக் பண்ண போகிறேன். அதில் எப்படி ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, கரெக்டாக இந்த ஃபால்ஸை மட்டும் எப்படி தூக்குறது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் பி லேர்னிங் தட். பட் ஃபார் நவ் ஜஸ்ட் இட்ஸ் சேஞ்சபிள்ன்ற ஒரு கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இட்ஸ் ஆர்டர்ட், இட் இஸ் சேஞ்சபிள் அண்ட் ஃபைனலாக இட் அலவுஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா இப்போ நான் இங்கே கமா போட்டு 1111111 கொடுத்தா கூட என்னோட அவுட்புட்டில் 111 வரும். அப்போ டூப்ளிகேட் மெம்பர்ஸும் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணணும். அப்போது இனிமே நீங்கள் லிஸ்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கான்ஃபிடென்ட்லி சே லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன். அதுக்குள்ளே நீங்கள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லிஸ்ட் இஸ் ஆல்சோ ஆர்டர்டு, ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் 0, 1, 2, 3ன்ற இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். லிஸ்ட் இஸ் ஆல்சோ சேஞ்சபிள். எப்போ வேணாலும் நீங்கள் உள்ளே இருக்கிற எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ், உள்ள டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வச்சுக்கலாம். அப்போ இதை தான் நம்ம லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். நம்மளும் அப்கமிங் டாபிக்ஸில் நம்ம ரியல் டைம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வி வில் பி லேர்னிங் அபவுட் லிஸ்ட்டு தான் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக யூஸ் பண்ணுவோம்.
மீதி இருக்கிற டியூப்பிள், செட்டு, டிக்ஷனரி எல்லாமே இட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் யூஸ் கேசஸ். நம்ம ஒரு ரீசனுக்காக அதை யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் லெட் மீ ரிமூவ் திஸ், லெட் மீ புட் அ கமெண்ட் ஓவர் ஹியர். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் டியூப்பிள். ஸோ டியூப்பிள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வாட்ஸ் அ டியூப்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூப்பிள் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்ட், அலோவ்ஸ் டூப்ளிகேட் மெம்பர்ஸ். ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இட்ஸ் அன்சேஞ்சபிள். ஸோ அப்படின்னா இப்போ நான் இந்த 2 லைன் நான் இந்த கோடை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இவங்க யாருன்னா இவங்க லிஸ்ட்டு. ஆனால் இந்த ப்ராக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு பராந்தசிஸ்ன்ற சிம்பிள் நான் மாத்துறேங்க. இப்படி ஒரே ஒரு ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ண உடனே லிஸ்ட்டுன்றது இனிமேல் டியூப்பிள்னு மாறிடுச்சு. இது சில பேர் டியூப்பிள்னு சொல்லுவாங்க, சில பேர் டப்புள்னு சொல்லுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்லாங், பட் ரெண்டுமே சேம் தான். ஸோ டப்புள் ஆர் டியூப்பிள். ஸோ இப்போ நம்ம ஒரு டியூப்பிளில் நமக்கு பராந்தசிஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இட் பிகம்ஸ் அ டியூப்பிள். ஸோ டியூப்பிளுமே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஆர்டர்டு தான். நீங்கள் எப்போ வேணாலும் டியூப்பிளில் இருக்கிற எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு டவுட் வரும், இங்கே பராந்தசிஸ் கொடுத்தா இங்கேயும் பராந்தசிஸா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு தான் நீங்கள் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணாலும் எனக்கு வருது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக 111ன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் மெம்பர்ஸும் அவுட்புட்டில் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அன்சேஞ்சபிள்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னது? இப்போ நான் டியூப்பில் மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் அடிக்குங்க. டியூப்பிள் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஒரு டியூப்பில் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நாட் அலவுட். ஸோ அப்போ ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ரீட் ஒன்லி. ஏதாவது ஒரு ரீட் ஒன்லி டைப்பாக நான் வச்சுக்கணும், அதை யாரும் மாற்றிடக்கூடாதுன்ற, என்னோட கோட் எக்ஸிக்யூஷன் அப்போ மாறக்கூடாதுன்ற நினைக்கிறீங்களா, அப்போ கோ ஃபார் டியூப்பிள், இல்லைனா கோ ஃபார் லிஸ்ட். ஸோ அப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு டியூப்பிள்னு சொல்லிட்டு, நம்ம அது என்னன்னு ஜஸ்ட் லேர்ன் மட்டும் தான் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் இட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ செட்டுனா என்னன்னு கற்றுக்க போகிறோம். செட்டுன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் அன்ஆர்டர்ட், அன்இண்டெக்ஸ்ட், டூப்ளிகேட் மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணாது. இட் இஸ் டினோட்டட் பை கர்லி பிராக்கெட்ஸ். ஸோ அப்படின்னா என்ன செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் அ செட்னா, நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செட்டு. கர்லி பிராக்கெட் வச்சு நம்ம செட் கிரியேட் பண்ணலாம். அண்ட் உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மல்டிபிள் ஒன்ஸ், ஒரு மல்டிபிள் ஏஸ், சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், எதுவுமே பைத்தான் பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் கேர், இட் டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ மல்டிபிள் பிஸ், ஒரு மல்டிபிள் சிஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஏ அண்ட் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னோட அவுட்புட்டையும் நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இப்போ என்னோட கோடை நான் ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்களேன், CBA1 இட் பிலாங்ஸ் டு செட். என்னாச்சுன்னா, செட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் நோ டூப்ளிகேட் மெம்பர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் ஏ, டூப்ளிகேட் பி, டூப்ளிகேட் சி ரிமூவ் பண்ணிருச்சு, டூப்ளிகேட் 1 தூக்கிடுச்சு, யூனிக் என்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதே கூட நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நீங்களே பார்க்கலாம், அடுத்த வாட்டி ரன் பண்ணும்போது 1A ABC, C1BA, C1AB, திருப்பி ரன் பண்ணுறேன், C1AB, இது லக்கு தான். இப்போ 1CAB, 1ACB. ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ ரேண்டமாக இந்த 4 எலமெண்ட்ஸை ஜம்பிள் பண்ணி ரேண்டமாக இட் வில் த்ரோ அன் அவுட்புட். மை பேட். என்னன்னா, பிகாஸ் இட் இஸ் அன்ஆர்டர்ட். இப்போ மெமரியில் அது ஆர்டரெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கல, அது அன்ஆர்டராக தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அது கூடவே இட் இஸ் அன்இண்டெக்ஸ்ட். அன்இண்டெக்ஸ்னா என்னன்னா, இந்த 0, 1, 2, 3 நம்ம லிஸ்ட்டுக்கு அசைன் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ டியூப்பிள்க்கும் சரி, இது எல்லாமே ஒர்க் ஆகாது. அப்போ இந்த செட்டுனா என்னது? ஸோ எதுக்காக இந்த செட்டுன்ற டாபிக் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக செட் இஸ் நத்திங், பட் இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட். அப்போ நான் செட்ஸ் மேத் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன வரும்னா, MATHS, சாரி. ஸோ இப்போ நான் செட்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா, நீங்களே பார்க்கலாம், இந்த மாதிரி வென் டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் மேபி மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட்னா யூ மே ஹேவ் சீன் திஸ். ஸோ அப்போ செட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி 2 சர்க்கிள் போட்டு உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எழுதுவாங்க. இங்கே எழுதும் போதே நீங்கள் பார்க்கலாம், எங்கே வேணால் நீங்கள் ரேண்டமாக எழுதலாம், அன்ஆர்டர்ட், அப்படி மெமரியில் அன்ஆர்டர்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்போது இந்த செட் தியரி விச் இஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின், டிஸ்ஜங்ஷனு, இந்த மாதிரி
மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு செட்ன்ற ஒரு டாப்பிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் 1991 பைத்தான் ரிலீஸ் ஆச்சு. ஜாவாலாம் 1996 ஐ கெஸ். இதே மாதிரியே நம்மளுக்கு 1990ஸ்லேயே பைத்தான் வந்துருச்சுங்க. 1990ஸ்லாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி மாடர்ன் லேப்டாப்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப், யூஸ் பண்ணுற டச் ஸ்க்ரீன் மொபைல் ஃபோன்ஸ்லாம் கிடையாது. ஆப்பு, நம்ம விண்டோஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் விண்டோஸ் 98 XP அப்படி தான் இருந்துச்சு. 91லேயே பைத்தான் வந்துருச்சு. இப்போ எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, கால்குலேட்டர்ஸு, சின்ன சின்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு தாங்க இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னே வந்துச்சு. பட் நவடேஸ் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு தே ஆர் பில்டிங் வெப்சைட்ஸ், தே ஆர் பில்டிங் ஆட்டோமேஷன்ஸு, இது எல்லாத்தையுமே வி ஆர் ஒர்க்கிங் ஆன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் எக்ஸாக்ட்லி அ செட் இஸ். ஒரு செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இதை நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோஸில் நான் செட் அண்ட் டிக்ஷனரி பற்றி நான் அப்லோட் பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ இன் டெப்த் அபவுட் வாட் இஸ் அ செட் இஸ். நம்ம ஃபைனலாக லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ டிக்ஷனரி இன் அ கலெக்ஷன். நம்ம லிஸ்ட் பார்த்தோம், டியூபிள் பார்த்தோம், நம்ம செட் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிக்ஷனரினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் அ டிக்ஷனரி? ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிக்ஷனரி அப்படின்றது இட்ஸ் அ கலெக்ஷன் விச் ஹேஸ் அ கீ வேல்யூ பேருங்க. ஒரு கீன்னு இருக்கும், ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கும், ஒரு கீ வேல்யூ பேரா இருக்கும். அப்போ அதை நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரியுமே கர்லி பிராக்கெட்ல தான் கிரியேட் ஆகும். ஆனால் உள்ள நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கீ வேல்யூ பேர் இருக்கும். நான் இப்படி வேண்டாம், நான் இப்படி இப்போதைக்கு எழுதிக்கிறேன். விச் என்னன்னா, நான் என்னோட நேம் விச் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அண்ட் என்னோட ஒர்க் அப்படின்றது என்னன்னா, விச் இஸ் கோயிங் டு பி அ இன்ஸ்ட்ரக்டர் ஆர் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேனா, யூடியூபர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரியே என்னோட ஆஃபீஸ் எங்கே இருக்கு, ஸோ விச் இஸ் கோயிங் டு பி ஆஃபீஸ் அப்படின்னா கிரீன்ஸ் டெக்னாலஜி பெரும்பாக்கம். So what I have is here ஒரு கீ, ஒரு வேல்யூ. இந்த வேல்யூன்றது இப்போ நான் எல்லாமே ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், டைம் இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 26 அப்படின்னா, சப்போ ஒரு கீ, ஒரு வேல்யூ. இந்த கீ என்ன டேட்டா டைப் வேணா இருக்கலாம், வேல்யூ என்ன டேட்டா டைப் வேணா இருக்கலாம். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்ன டேட்டா டைப் வேணா இருக்கலான்றத ஹோல்டில் வச்சுக்கோங்க. டசன்ட் மீன் நான் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி நம்ம எல்லா காம்பினேஷன் யூஸ் பண்ண முடியும். பட் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு கீ வேல்யூ பேர். சப்போ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா, we are calling this as a dictionary. So print a, type of a அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா, எனக்கு டிக்ஷனரின்ற டேட்டா டைப்பாக வரும். இட் பிலாங்ஸ் டு டிக்ஷனரி. இது புரியுற மாதிரி எழுதுறதுக்கு what they will do is they will align it. இப்படி எழுதுவாங்க. சப்போ டிக்ஷனரி ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. கீ இதான் வேல்யூ, இதான் கீ, இதான் வேல்யூ, கீ வேல்யூ. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரே லைன் எழுதினாலும் சரி, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலும் சரி, பைத்தான் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு டிக்ஷனரியை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் டிக்ஷனரியில் இப்படி கீ வேல்யூ பேர் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதுக்குள்ள நம்ம எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செப்பரேட்டாக டிக்ஷனரி பற்றி படிக்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிக்ஷனரினா இப்படி ஒரு கீ வேல்யூ பேர் அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குமே அன்ஆர்டர், சேஞ்சபிள், இண்டெக்ஸ்டு, நோ டூப்ளிகேட் கீஸ்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் லெட் அஸ் நாட் திங்க் அபவுட் தோஸ் திங்ஸ். நம்ம ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரினா என்னன்னு மட்டும் கற்றுக்குவோம். அண்ட் நெஸ்டட் கலெக்ஷன்ஸுமே நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம அகெயின் லிஸ்ட் அண்ட் டியூபிள்லாம் என்ன நம்ம பார்க்கும்போது வில் லேர்ன் இன் டு திஸ் இன் டெப்த். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு, டியூபிள்னா என்ன, செட்னா என்ன, டிக்ஷனரினா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் நம்ம மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இதை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி ஆப்ரேட்டர்ஸ்க்கு நம்ம போயிடலாம். So let us understand what is mutable versus immutable objectsனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ மியூட்டபிள் அப்படின்றதுல யார் யார் வராங்கன்னா, லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி. டியூபிள் இம்மியூட்டபிள் போய் ஜாயின் பண்ணிட்டான். இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன் இவங்க எல்லாருமே இம்மியூட்டபிள். ஸோ அப்படின்னா என்னது? ஸோ வாட் இஸ் இட்?
மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இம்யூட்டபிள் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பைத்தான் வந்து என்னன்னா கொஞ்சம் மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் எஃபிஷியண்டாக பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இம்யூட்டபிள்னா யார் இன்டீஜர், ஃப்ளோட்டு, பூலியன், ஸ்ட்ரிங், டியூப்பிள் எல்லாமே இம்யூட்டபிள். அப்போ நான் என்ன பண்ணுறேன், a இஸ் ஈக்குவல் டு 1, b இஸ் ஈக்குவல் டு 1 இது கொடுக்குறேன். இப்போ நார்மலாக கம்ப்யூட்டரில் என்னன்னா A1 B1ன்னு சொல்லிட்டு 2 மெமரி அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் மெமரியில் இந்த கோட் ரன் ஆகும்போது A1 B1ன்னு கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கும். ஆனால் பைத்தான் கொஞ்சம் எஃபிஷியண்டான டூல். அது என்ன பண்ணுன்னா, இந்த ஏவோட நான் மெமரி அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த மெமரி அட்ரஸ்னா என்னன்னா, எனக்கு அது எக்ஸாக்டா மெமரியில் என் கம்ப்யூட்டரில் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஐடி ஆஃப் ஏ அண்ட் ஐடி ஆஃப் பி நான் கொடுத்து நான் ரன் பண்ணனா எனக்கு ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸ்ல வரும். அப்போ இம்யூட்டபிள் டேட்டா டைப் என்ன பண்ணுன்னா, நீங்க ஒரு வேரியபிள் சேம் ஐடென்டிக்கல் வேரியபிளா கிரியேட் பண்றீங்க. இப்போ இதுவே நான் 2ன்னு கொடுத்தேன்னா வேற வேற அட்ரஸ் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே வேற வேற நம்பர். ஆனா ரெண்டுமே இப்போ நான் ஒரே நம்பரா இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, தே வில் ஹோல்ட் த சேம் மெமரி அட்ரஸ் இன் யுவர் கம்ப்யூட்டர். இப்போ ஒரே மெமரி அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. இதனால என்னன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத அன்னெசரி மெமரி, ஏன்னா ஒரே டேட்டா தான் இருக்கு, ஒன்று தான் இருக்கு, எதுக்கு நான் அடிக்கடி கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ ஒரே மெமரியில 1ன்ற ஸ்டோர் பண்ணி நான் மெமரி எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த இம்யூட்டபிள்னு வந்துச்சு. சப்போ நீங்க இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், ஸ்ட்ரிங், டியூப்பிள் இது எல்லாத்துக்குமே இப்போ நான் c இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன், ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்றேன் 1, 2, 3. அது அப்படியே பேஸ்ட் இங்க dன்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் பிரிண்ட் ஐடி ஆஃப் சி அண்ட் ஐடி ஆஃப் டின்னு கொடுத்தேன்னா, இப்போ 1, 2, 3 அண்ட் 1, 2, 3 நான் இங்கே கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம் அதோட மெமரி அட்ரஸ் சேமாக தான் இருக்கு. ஆனால் இப்போ இதுவே இருக்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கூட இப்படி வச்சுக்கோ, ஸோ தட் அவங்கெல்லாம் ஒரே ஒரு பேரா இருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ இதுவே நான் ஒரு இம்யூட்டபிள் டேட்டா டைப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். சாரி, மியூட்டபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். மியூட்டபிள்னா யார் லிஸ்ட்டு, செட்டு, டிக்ஷனரி எல்லாமே மியூட்டபிளா. அப்போ நம்மளுக்கு என்னன்னா, நான் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டேன்னா இங்கே பேராந்தசிஸ் போட்டிருக்கேன், ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், ஒரே மெமரி அட்ரஸ் தான் இருக்கு. ஆனால் மியூட்டபிளில் எனக்கு ஒரே நம்பர் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் மெமரி அட்ரஸில் இருக்குங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் இம்யூட்டபிள் டேட்டா சேமாக இருந்துச்சுன்னா சேம் லொக்கேஷனில் மெமரியில் ஸ்டோர் ஆகும், விச் இஸ் நம்மளோட இன்ட்டு, ஃப்ளோட்டு, பூலியன், ஸ்ட்ரிங் அண்ட் டியூப்பிள். ஆனால் டிஃப்ரெண்ட் டேட்டானா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தான், ஏன்னா வேற வேற அட்ரஸ், வேற வேற கண்டென்ட் இருக்கு, அப்போ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தான் ஸ்டோர் ஆகுது. ஆனால் ஒரே ஒரு என்ன அட்வான்டேஜ்னா, சேம் டேட்டாவாக இருந்தால் மெமரி லொக்கேஷனுக்காக, மேனேஜ்மெண்ட்டுக்காக சேம் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுது. அதே மியூட்டபிளில் சேம் டேட்டாவாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் டேட்டாவாக இருந்தாலும் சரி, நாங்கள் டிஃபால்ட்டாகவே எங்களோட மெமரி அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ நான் எதுக்கு இந்த மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள்ன்ற டாப்பிக்கை பற்றி நான் சொல்கிறேன், இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி நான் எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்வியூவில் பைத்தான் மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்ன நீங்கள் சொல்கிறீங்க, வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள்ன்றதை பற்றி பேசணும். அண்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம லிஸ்ட்னா என்ன பண்ணும், டியூப்பிள்னா என்ன பண்ணும், எப்படி அது மெமரியில் ஸ்டோர் பண்ணுன்றதை சொல்லணும். இப்போ இதுக்காக நம்ம லெட்ஸ் கெட் பேக் டு த ப்ரீவியஸ் டாபிக், விச் இஸ் ஆப்ரேட்டர்ல நம்ம இஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், இன்ன்ற ஒரு ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இஸ்ன்ற ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா, இந்த இம்யூட்டபிள் அண்ட் மியூட்டபிள்காக தாங்க இந்த இஸ்ன்ற ஆப்ரேட்டரே நம்மளுக்குள்ள வரப்போகுது. ஸோ அப்போ லெட் மீ புட் அன் எக்ஸாம்பிள் ஓவர் ஹியர். இதை நான் கமெண்ட்ல போட்டுட்டு நான் லெட் மீ மூவ் ஆன் டு நம்மளோட ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இஸ் அண்ட் இஸ் நாட் அப்படின்னு பார்க்க போறோம். அகெயின் இதுவுமே கீவேர்ட்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம நாட்ன்றது ஒரு செப்பரேட் கீவேர்ட், இஸ்ன்றத கீவேர்டையும் நாட்டையும் நம்ம கம்பைன் பண்ணி இஸ் நாட் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் ஐடென்டிட்டி அண்ட் வாட் இஸ் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஹேவ் அன் எக்ஸாம். இப்போ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்னன்னா, மெமரி அட்ரஸை கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இம்யூட்டபிள்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். A is equal to 10, B is equal to 10. இப்போ ரெண்டுமே என்னதுன்னா எனக்கு சேம் நம்பர். நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் A is double equal to Bன்னு கொடுக்குறேன். அதே மாதிரியே பிரிண்ட் A is Bன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்னன்னா, இங்க நான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பயன்படுத்தியிருக்கேன். ரெண்டு
வேல்யூவை கம்பேர் பண்ணும். வேல்யூனா யாரு? 10 and 10. ஸோ அப்போ 10 and 10 கம்பேர் பண்ணி எனக்கு ட்ரூ அப்படின்னு அவுட்புட் வரும். அண்ட் அதே மாதிரியே இஸ்ன்றது என்ன பண்ணுன்னா மெமரி அட்ரஸை கம்பேர் பண்ணும். ஏவும் பியும் ஒன்னா, மெமரி அட்ரஸ் ஒரே ஆளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இம்யூட்டபிள்ன்றனால 10ம் 10மே சேம் மெமரி அட்ரஸ் தான். அப்போ எனக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ட்ரூன்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. இப்போ நான் இதுவே வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இங்கே சின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையுமே லெட் மீ புட் சி, அண்ட் இங்கேயுமே சி, இங்கே டி, இங்கேயுமே டி. ஆனால் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் 10, 20, 30. இப்போ நான் ரன் பண்ணனா இப்போ டபுள் ஈக்குவல் என்ன பண்ணுன்னா சியும் டியும் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் சேமா இருக்கா? எலமெண்ட் சேமா இருக்கு. அப்போ அவுட்புட் ட்ரூ. ஆனால் நம்ம இது மியூட்டபிள் டேட்டா டைப்ல வரனால மெமரி அட்ரஸ் சேமா இருக்குன்னா மெமரி அட்ரஸ் சேமா கிடையாது. அப்போ ஃபால்ஸ். இதுவும் ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ மீனிங் இஸ்ஸுக்கும் டபுள் ஈக்குவல் டுன்ற சிம்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே கம்பேர் தான் பண்ணுது. ஆனால் எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஈக்குவல் டு டபுள் 2 வாட்டி ஈக்குவல் போட்டிங்கன்னா இட்ஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். வேல்யூவை கம்பேர் பண்ணும். 2 வேல்யூ சேமா இருக்கான்னு. இப்போ நான் இங்கே வேல்யூ மாத்திரேன்னா இங்கே நான் 14 கொடுத்தேன்னா இப்போ எனக்கு இதுவுமே ஃபால்ஸு, ரெண்டுமே ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ ரெண்டுமே ஃபால்ஸ்னு எனக்கு அவுட்புட்டில் வரப்போகுது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணால் ஐ கேன் சி ரெண்டுமே ஃபால்ஸ். அப்போ எனக்கு டபுள் ஈக்குவல் டு அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா என்னோட வேல்யூவை கம்பேர் பண்ணுது. ஆனால் இதுவே எனக்கு இஸ்ன்றது என்ன பண்ணுதுன்னா மெமரி அட்ரஸ் ஆஃப் மை வேரியபிளை கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கொடுக்கும். இது ஜஸ்ட் அகெயின் நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க மட்டும் தான் போகிறோம். ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ல கேட்கறனால இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்? ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ன்றது என்ன பண்ணுன்னா எனக்கு இன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னுன்னா என்னன்னா உள்ள இருக்கா இல்லையா, அதுக்காக மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மறுபடியுமே இதுவுமே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தாங்க. இப்போ நம்ம பார்த்த கம்பேரிசன், லாஜிக்கல், ஐடென்டிட்டி, மெம்பர்ஷிப்பு இவங்க எல்லாருமே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்க போறாங்க. ஸோ இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், பிரிண்ட். இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. A is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்ல 1, 2, 3, 4, 5. அதே மாதிரியே எனக்கு 5 B is equal to நான் 3ன்னு கொடுக்குறேன். இப்போ என்னன்னா 3ன்றது which is B in A அப்படின்னு நான் கேட்குறேன். இதை நம்ம இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா டைரக்டா நம்ம சப்ஸ்டியூட்டும் பண்ணலாம். என்னன்னா எனக்கு 5ன்ற ஒரு நம்பர் இல்லை 4ன்ற நம்பர் இப்படி லிஸ்ட்ல இருக்கா, நீங்க இப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ நீங்க இந்த வேல்யூவை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி இருக்கான்னு செக் பண்ணாலும் சரி, இல்லை டைரக்டா செக் பண்ணாலும் சரி. ஸோ பின்றது என்னது 3, ஏன்றது என்னது ஒரு லிஸ்ட். 3 என் லிஸ்ட்ல இருக்கா? ஸோ 3 இன் ஏ இருக்கா? இருக்கு, ட்ரூ. அதே மாதிரி அடுத்த லைன்ல 4 இன் என் லிஸ்ட்ல இருக்கா? இருக்கு, ட்ரூ. ஆனா இப்ப இல்லாத ஒரு நம்பர் 9 இன் என் லிஸ்ட்ல இருக்கான்னு கேட்டா ஃபால்ஸ். இதுவே நாட் இன் 9 என்னோட லிஸ்ட்ல இல்ல, ஆமா கரெக்ட் தான், அப்ப ட்ரூ அப்படின்னு வருது. அப்ப மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இந்த இன்னுன்றது என்ன பண்ணுன்னா ஒரு வேல்யூ உள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நீங்க இன்னுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி லேர்ன்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே இந்த ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், நம்ம லாஜிக்கலு, ஐடென்டிட்டி இவங்க எல்லாமே ஃபியூச்சர்ல யூஸ் ஆவாங்க. ஃபியூச்சர் டாபிக்ஸ்ல ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இஸ்ன்றது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டரும் சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், கம்பேரிசன், லாஜிக்கல், அசைன்மெண்ட், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எல்லாமே நம்ம அடிக்கடி நம்ம ப்ரோக்ராம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக வி வில் பி யூசிங் இட். இப்போ சிமிலர்லி நம்ம ஃபைனல் டாப்பிக்காக நம்ம என்னன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ன்றது வாட் டஸ் இட் மீன் இஸ் நம்மளுக்கு பிட்ஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ பிட்ஸ்னா என்னன்னா இது ஒரு கான்செப்ட் இருக்குங்க. என்னன்னா நீங்க ஒரு டிபி அப்படின்றது என்னன்னா 1024 ஜிபின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜிபின்றது 1024 எம்பி. இதே மாதிரி 1 MB 1024 KB, 1 KB 1024 பைட்ஸ், ஒரு பைட்னா 8 பிட்ஸ். அப்போ நீங்க 1 ஜிபின்னு சொல்றது என்னன்னா தட்ஸ் அ லாட் அண்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் என்ன பண்றேன், கூகுள்லயும் போயிட்டு ஐ சர்ச் ஃபார் 1 GB இன் பிட்ஸ்
அப்படின்னு நான் சர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த நம்பர் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியல. ஸோ இப்போ இங்கே இருக்கு. ஸோ 1 GB ஈக்குவல்ஸ் எனக்கு இத்தனை பைட்ஸ் தான் வருது. அந்த பைட்டை மறுபடியும் 8ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எத்தனை பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இட்ஸ் வெரி லார்ஜ் நம்பர். 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 100 crores, 107 crores இருக்கு. அத்தனை பைட்ஸா 107 crores மல்டிப்ளை பை 8 பண்ணுங்க. அப்ப 800 அண்ட் நம்மளுக்கு 850 பிளஸ் crores பிட்ஸ் இருக்கு. ஒரு பிட்னா என்னதுன்னா 0 or 1. அதுதாங்க நம்ம பிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லப்போம். சப்போ இந்த பிட் வைஸ் ஆப்ரேட் ஆகுதுன்றது எல்லாமே என்ன பண்ணுன்னா, நீங்க ஒரு நம்பரை அதை என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு பிட்ஸ் அண்ட் பைட்ஸா சொல்லிட்டு கம்பேர் பண்ணும். நான் என்ன பண்றேன், நான் 8 பிட் அப்படின்னு சொல்லிட்டு 7 பிட்ஸ் இல்லை 8 பிட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, நான் இமேஜஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்க பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 8 பிட்னா நமக்கு ஓகே. ஸோ இப்போ டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஒரு நம்பர் வருது. ஸோ வாட் வி ஹேவ் இஸ், லெட் மீ ஓப்பன் திஸ் இன் அ நியூ இமேஜ் ஆல்சோ. ஓப்பன் இமேஜ் அண்ட் நியூ டேப். ஓகே சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0னா இந்த 8 பிட்ஸ்ன்றது ஆல் 0. 1னா இங்கே 1 ஸ்டார்ட் ஆகும். 2னா 10, 3னா 11, 100. ஸோ அப்போ மீனிங் நம்ம ஒரு நியூமரிக்கல் சிஸ்டம்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, வி ஜஸ்ட் ஹேவ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 0, அடுத்து 1, அடுத்து 2ன்றதே கிடையாது. ஏன்னா ரெண்டே ஆப்ஷன் தான், 0 and 1 மட்டும் தான். அப்போ அடுத்த நம்பர் என்னது 10ன்னு சொல்றாங்க. அடுத்த நம்பர் 11, அடுத்து 100, அடுத்து 101, 110, 111. அடுத்து என்ன வரும் 1000, அப்புறம் 1001 and 1010, 1011, அப்புறம் 1100, 1101, 1110, 1111. இப்போ வெறும் ரெண்டே நம்பரை மட்டும் வச்சு அடுத்தடுத்த நம்பர் எனக்கு சொல்லுங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வரப்போறது. இதுதான் இங்க எக்ஸாக்டா இருக்கும் பாருங்களேன். 0, 1, 10, 11, 100, 0, 1, 10, 11, 100, 101, 110, 111, 101, 110, 111, 1000, 1001. அப்ப அப் டு ஆல் 1 வரைக்கும் நமக்கு என்னன்னா 0 to 15, அடுத்து 16, 17, 18 சொல்லிட்டு 255 வரைக்கும் 8 பிட்ஸ் போகும். அப்ப இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி தே ஆர் ரெப்ரசென்டிங் யோர் டெசிமல்ஸ். சப்போ இதுதான் நம்மளுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா 8 பிட்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த 8 பிட்ஸ்ல நம்ம இப்போ மாடர்ன் டேஸ்ல டேஸ்ல நம்ம யாருமே இந்த பிட் வைஸ்லாம் நம்ம ஒர்க் பண்றதே கிடையாது. சில வெரி ஃபியூ ஸ்பெசிஃபிக்கான இன்டர்வியூ கொஸ்டினுக்கு மட்டும் இந்த பிட் வைஸ் ஆப்ரேட்டர் வரும். அது மேபி ஒரு 5 or 6 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு மட்டும் தான் இந்த பிட் வைஸ் ஆப்ரேட்டர். மற்றபடி இப்போ யாருமே இந்த பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், கால்குலேஷன் எல்லாத்தையுமே பிட் லெவல்ல பண்றதுக்கு தான் இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போ ஒரு பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நான் சொல்லித்தரேன். இதை நீங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மேண்டேட்டரி அப்படின்றது கிடையாது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ல ஃபர்ஸ்ட் வி ஹேவ் ஆம்பர்சென்ட் அப்படின்னு ஒரு சிம்பிள். இந்த ஆம்பர்சென்ட்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம அண்டு நம்ம எப்படி பிட் நம்மளோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல அண்டு ஆர் பார்த்தோமோ அதே மாதிரியே இங்க அண்டு ஆறு எக்ஸ்ஆர்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அ எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் 10 ஆம்பர்சென்ட் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ நான் யூஸ் பண்ற சிம்பிள் ஆம்பர்சென்ட்னு கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் என்னதுங்க, வாட் டஸ் இட் மீன்னா, 10க்கு ஒரு நம்பர் இருக்கு. என்ன இருக்கு, 1010 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கேவே நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கிறேன், இல்லைனா இந்த நோட் பேடில் கூட எழுது. சப்போ 401010 இதுதான் 10க்கான பைனரி ஃபார்மேட். நம்ம டெசிமல் ஃபார்மேட் பார்க்குறோம், இது 10க்கான பைனரி ஃபார்மேட் 1010. அப்போ அதே மாதிரியே நம்ம ஆம்பர்சன் 2ன்னு சொல்கிறேன். 2க்கு ஒரு பைனரி ஃபார்மேட் இருக்கு. 2ஓட பைனரி என்னது, 400010. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 400010. இப்போ நான் பண்ண போகிற ஆப்ரேஷனு ஆம்பர்சென்ட் மல்டிப்ளை. என்ன அண்டுனா என்னது, மல்டிப்ளை அப்படின்றது. நான் இங்கே என்னோட பிபிடியில் அண்டுனா மல்டிப்ளைன்னு வச்சிருக்கேன். 1 into 1 is 1, 1 into 0 is 0, 0 into 1 is 0, 0 into 0 is 0. நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும்.
ஸோ அப்போ இதை அப்படியே அண்டு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கால்குலேட் பண்ணுங்க. 0 into 0 0 0 0 0 1 into 0 0 0 into 0 0 1 into 1 1 0 into 0 0. அப்போ மேலே நம்பரையும் கீழே நம்பரையும் 0 into 0 0 1 into 1 1 0 into 0 0 1 into 0 0. ஸோ அப்போ இப்படி நம்ம ஃபார்முலா பண்ணோம்னா எனக்கு 6 0 1 0ன்னு வருது. அப்போ 4 0 1 0னா என்னது, நம்பர் 2ன்னு வருதுங்க. அப்போ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணால் என் அவுட்புட் 2ன்னு வருமா? சி 10 ஆம்பர்சன்ட் 2னா அவுட்புட் 2ன்னு வருது. எப்படி வந்துச்சுன்னா இதுதான் கால்குலேஷன். அந்த டெசிமல் நம்பரை பைனரி நம்பராக மாற்றி பைனரி நம்பரில் அண்ட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி வர அவுட்புட்டை திருப்பி டெசிமலாக மாற்றி எனக்கு இது மட்டும்தான் கொடுக்குது. அப்போ இதே மாதிரியே நான் என்னோட நெக்ஸ்ட் சிம்பிள் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு பைப் சிம்பிள் இருக்கு. என்டருக்கு மேலே ஒரு பட்டன் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே பைப் சிம்பிள் நான் கொடுக்குறேன். 10 ஆம்பர்சன்ட் 2 சரி 10 பைப்ஸ் 2ன்னு சொல்லிட்டு. அப்போ பைப்னா என்னன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து அண்டுன்னு நம்மளோட ஆர்ன்னு சொல்லிட்டு தான் நம்மளோட பைப்போட சிம்பிள் ஓஆர். ஆர்னா அடிஷன் மாதிரி. 1 + 1 1 1 + 0 1 0 + 1 1 0 + 0னா அப்போ தான் 0. அப்போ என்னோட கோடில் போயிட்டு இப்போ நான் பண்ண போகிற ஆப்ரேஷன் பேர் ஆம்பர்சன்ட் சாரி ஆர். ஸோ அப்போ ப்ளஸ் 0 + 0 0 1 + 1 1 தான் 0 + 0 0 1 + 1 1. அப்போ இப்போ என்னோட ஆன்சர் என்ன வரும், எனக்கு 1010னா என்னோட டேபிள் பிரகாரம் 1010 இஸ் 10 தான். அப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னா, கோடை ரன் பண்ணனா அவுட்புட்டில் ரெண்டாவது அவுட்புட் 10ன்னு வருது. அப்போது நம்ம இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இந்த பிட் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்காக we will be using something called as bitwise operator. அதே மாதிரி எக்ஸ்ஆர்ன்னு இருக்கு. எக்ஸ்ஆர்னா என்னதுன்னா 1 1னா 0 0 0னா 1. சேம் நம்பர் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0 வரும். டிஃப்ரெண்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா மட்டும் அவுட்புட் 1ன்னு வரும். அப்போ இங்கே நம்ம ஒரே ஒரு எக்ஸ்ஆர் மட்டும் நம்ம பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நம்ம லேர்ன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ஆர் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சேம் நம்பராக இருந்துச்சுன்னா 0, டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால் மட்டும் அவுட்புட் 1 தான். அப்போ இங்கே ரெண்டு சேம் நம்பர் 0 சேம் நம்பர் 0 சேம் நம்பர் 0, இங்கே மட்டும் தான் டிஃப்ரெண்ட் நம்பர். அப்போ 1, மீதி எல்லாமே 0 தான். அப்போ 1000க்கு அவுட்புட் என்னது 8. அப்போது இப்போ நான் கோடை ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் 8ன்னு வரணும். 8ன்னு வருது. அப்போ இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அண்ட் அது கூட we have also learned பைத்தான் கலெக்ஷன்ஸ்னால் என்னன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன். அண்ட் அது கூடவே we have also learned what is நம்ம மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அப்கமிங் டாபிக்ஸில் we will also learn if and else loops அண்ட் இந்த லிஸ்ட்டை டியூப்பில் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். பட் with this we have successfully completed the topic which you are supposed to learn in this today's video. Thank you for watching till the end. So today நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட்டர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் ஐ ஹோப் யூ லைக் மை டுடேஸ் கண்டென்ட். சப்போஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் உங்களுக்கு மோர் சச் வீடியோஸ் வேணும் அப்படின்னா you can also comment it out. என்ன டாபிக்ஸில் டெவாப்ஸாக இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், Kubernetes, any topics, if you're interested, I will make a plan for it in the upcoming weeks or upcoming months. I'll give more priority to those concepts. And உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் ஆஃப் லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் அண்ட் பைத்தான் ஷெல் ஸ்கிரிப்டிங் நம்ம சேனலில் இருக்கிறது யாருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸோ ப்ளீஸ் ஷேர் டு them so that they can also learn this knowledge for free. And as usual, if you like my today's content, make sure you are liking and subscribing, and also click on the bell icon for notifications so that என்னோட வீடியோ அப்லோட் ஆனோன்னா will immediately get notified that there's a new topic to learn for the day.